உலகம் முழுக்க பரவி இருக்கும் ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2024 புது ஆண்டு பிறக்கப் போகிறது. 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான ஏக்கம், தயக்கம், மயக்கம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். கடந்த ஆண்டு இப்படி இருந்ததே, கடந்த சில வருஷங்களாகவே நல்லா இல்லையே, பிறக்க இருக்கின்ற இந்த புத்தாண்டாவது ஒரு நல்ல விதமான ஒரு பலனை தருமா, ஒரு சாதகமாக நல்ல வேலை கிடைக்குமா, வியாபாரம் நன்றாக இருக்குமா, திருமணம் நடக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, நினைத்தது கைகூடுமா, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியுமா, இத்தனை கேள்விகள் இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியே இருக்குது. 2024 சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருட கிரகங்களை வச்சு தான் நாங்கள் பலன் சொல்கிறோம். வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம். இதில் இந்த வருஷத்தில் ஏப்ரல் கடைசி வாரம் அல்லது மே முதல் வாரத்தில் குரு பயிற்சி நடக்கிறது ஒன்று தான் இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய கிரக பயிற்சி. இதனை அடுத்து சனி ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறார், ராகு ஒரே இடத்துல நிலையாக, கேது ஒரே இடத்துல நிலையாக இருக்குது. ஆக இந்த மாற்றத்தை இந்த வருடத்தினுடைய மாற்றத்தை முதல் 4 மாதங்கள் ஒரு மாதிரியாகவும் பின்னாடி ஒரு 8 மாதம் ஒரு மாதிரியாகவும் சொல்ல முடியும். வருட கிரகங்களில் 2 கிரகங்கள் நிலைத்த தன்மையாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இன்றைக்கு நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு. 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்து விடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் அமர்க்கலமாக ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு இந்த 2024 ஆண்டு. 6-12 இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கும்போது ஒரு 6-12 அச்சுன்னு சொல்லுவேன். கடன் நோய் எதிர்ப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை. ஒரு மனுஷனுக்கு கடன் இல்லாமல் இருந்துட்டாலே போருமே, அல்லது கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தாலே போருமே. ஆக இந்த இரண்டையும் சமப்படுத்தக்கூடிய நல்ல ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு மிகப்பெரிய நல்ல மாண்பு, அதாவது வேலை கிடைக்க போகுது. இது வரைக்கும் வேலையிலிருந்து வந்த ஒரு குறைகள் தீரக்கூடிய அமைப்பு, அரசு வேலை மாதிரியான வேலைகளுக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் 6ஆம் இடத்தின் முழு நல்ல பலன்களையும் தரக்கூடிய அமைப்பில் மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஆரம்பிக்குது. ஒரு நல்ல பலன், வெற்றிகள் கிடைக்கும். பெண்களுக்கும் நடுத்தர வயது ஆண்களுக்கும், குடும்பத்தில் இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தவர்கள், கணவன் மனைவி பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவங்க, பூர்வீக சொத்துக்காக கேஸ் போட்டிருக்கிறேன், அண்ணன் தம்பி உறவுகள் சரியா இல்லை, அண்ணன் தங்கச்சி உறவுகள் சரியாக இல்லை, இந்த மாதிரியான ஒரு கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய 11ஆம் இடத்து சனி வருடம் முழுவதும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறார். ஆக 6-11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிக்க முடியும், நோய்களை கட்டுக்குள்ள வைக்க முடியும். நல்ல மருத்துவம், நல்ல மருந்து எது அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சிக்க முடியும். நல்ல மேற்படிப்புகள் கிடைக்கும். எதை மேற்படிப்பு படிக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும்ன்றதை சுருக்கமாக சொல்கிறேன். ஆண் பெண் இருபாலருக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி. இந்த 2024 பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அதையே இன்னொன்னா சொல்லிடலாம், 2023 யார் யாருக்கெல்லாம் சோதனைகளை கொடுத்ததோ அவர்களுக்கெல்லாம் அதை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இந்த 2024 இருக்குது. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகளில் நல்ல மேன்மை, வேலை மாற்றம் நடந்தால் நல்லது. இருக்கின்ற வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு. கடந்த காலத்தில் வியாபாரத்தில் நஷ்டம், தோல்வி போன்றவைகளை அனுபவித்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுகள், வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா, தொழில் பண்ணுறதற்கான தைரியங்கள் வரக்கூடிய தன்மை, கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகள் அப்படியே அமுங்கி போகக்கூடிய தன்மை, வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வரணும்னு விரும்பக்கூடியவர்களுக்கு மீண்டும் சொந்த ஊரிலோ, சொந்த நாட்டிலோ, சொந்த தாய் மாநிலத்திலேயோ தொழில் செய்யக்கூடிய நல்ல அமைப்பு. மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான கல்வி மேன்மை. பெண்களுக்கு திருமணம், ஒரு 30 வயசு ஆகி இன்னும் திருமணமே ஆகலைங்க, 25-26 வயசு ஆகிப்போச்சு, திருமண அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விதமான நினைத்தாற் போலவே கணவன் அமைப்புகள், மனைவி அமைப்புகள் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த நல்ல யோக வருடமாக அமைந்திருக்கிறது 2024 அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டாமையும். மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள். அதிலும் குறிப்பாக முதல் 4 மாதம் மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். மங்கள விஷயம் நடக்கணும்னா செலவு பண்ணணுமே, அப்போ செலவுகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் 4 மாதம். அதற்கு பிறகு அப்படி பார்த்தீங்கன்னா பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலங்களில் பெண் குழந்தைகளுக்கு நல்லவைகளே நடக்கலை என்கின்ற ஒரு அமைப்பில் இருந்தவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கான நல்லவைகளை நடத்தி காட்டக்கூடிய வளைகாப்பு, சீமந்தம், பூப்புனித நீராட்டு விழா, திருமணம் அல்லது நிச்சயார்த்தம் போன்றவைகளை முதல் 4 மாதத்துக்குள்ளேயே ரிஷபராசிக்கார குடும்பங்களில் நடத்துகிறோம். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்திலேயே
வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சி கொண்டிருந்த அத்தனை இளைய பருவத்தினருக்கும் வீட்டிலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. வருடத்தின் ஆரம்பத்திலேயே நல்ல நிலைமையில் 7ஆம் இடத்துல ராசிநாதன் 7ஆம் அதிபதி போன்றவர்கள் மிகப்பெரிய சுபத்துவ அமைப்பில் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது அதை விட மேன்மை. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுன்றது 18 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக என்ன நடக்க போகுது? தொழிலில் லாபம் வரப்போகுது. இது வரைக்கும் இந்த தொழிலை பண்ணலாமான்ற சந்தேகம் தீரப்போகுது. கடந்த காலங்களில் எந்த இடத்துல அடிபட்டீங்களோ அந்தந்த இடத்துலையே நீங்கள் எழுந்திருத்து நின்று நீங்கள் தான் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகளையும் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகளையும் தீர்த்து விடுவார். இந்த குழந்தை நம்ம சொல்கிறதை கேட்க மாட்டேங்குது, இந்த குழந்தைக்கு இந்த படிப்பு நாம் ஒன்றை சொல்லுகிறோம், அந்த குழந்தை ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு நல்ல வரனை கொடுக்குறேன் அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இந்த குழந்தை இருக்குது. இந்த மாதிரியான பெற்ற பிள்ளைகளின் மேலே ஏதேனும் ஒரு நிலையில் கடுமையான மன அழுத்தம் மன வருத்தம் இருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் அம்மா அப்பா நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் என்கின்ற அளவில் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு வருஷமாக 2024ஆம் ஆண்டு இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஒன்று சொல்லுவேன், இது வரைக்கும் இருந்து வந்த கணவர் குழந்தைகள் பேர் இருந்து வந்த ஒரு மன அழுத்தம் பெண்களுக்கு நீங்கும். ஏன்னா ஒரு புருஷனுக்கு வேலை சரியாக இல்லை அல்லது நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார், குடும்பத்தில் வருகின்ற குழப்பம் இவர் எடுக்கின்ற முடிவினால் இருக்கிறது என்பது போன்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இன்னும் ஒன்று வேணால் சொல்லலாம், கடன்கள் வரப்போகின்றன, ஆனால் அது சுப கடனாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறதுக்கான கடன், வாகனம் வாங்கிறதுக்கான கடன், ஒரு நிலத்தை முடிக்கலை, ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன், நிலத்தை முடிக்க முடியல, இந்த கடனை வாங்கலாம். இது வரைக்கும் கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும். கடன் வாங்காமல் இருக்கவே முடியாதே. கடன் நல்ல கடனா அசுப கடனா அப்படிங்கிறது தானே முக்கியம். ஒரு மருத்துவ செலவுக்கு கடன் வாங்குகிறேன் அது தப்பு, ஆனால் ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறேன் அது சரி இல்லையா? இது மாதிரியான நல்ல செலவுகளுக்கான கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. ஆகவே ரிஷபத்தினரின் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதை நீங்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பு ஆண்டா 2024 கண்டிப்பாக அமையும். மிதுனம், மிதுனராசிக்காரர்களுக்கு பொற்கால ஆண்டுன்னு சொல்லிடுவேன். 21, 22, 23 இந்த 3 ஆண்டும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கல. குறிப்பாக 21, 22 புளிஞ்சு நம்மளை எடுத்துருச்சு. புனர்பூச நட்சத்திரக்காரங்க மட்டும் 2023ஆம் ஆண்டு நல்லா இல்லை. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க 2022லேயே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டீங்க. 23 பிறந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. 23ல் புனர்பூச நட்சத்திரத்துக்கு தான் பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கூட இந்த வருஷத்துலேருந்து நல்லாயிருக்கும். மிதனராசிக்கு புலி வருதுன்னா என்னங்கய்யா அஷ்டமச்சனிய காலத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, அப்படி ஒன்றும் நல்ல காலம் வரலையே அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு கூட 2024 நல்லாயிருக்கும். 2024 எந்த பெரிய சோதனைகளும் இல்லாமல், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 20, 21, 22 இந்த 3 வருஷம் பட்ட கஷ்டம், 23 முற்பகுதியில் பட்ட கஷ்டம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 30 வருஷத்துக்கு வரவே வராது. ஆகவே இளைய பருவத்தினருக்கு என்ன தேவையோ, காதல் வரப்போகிறது, காதல் நிறைவேறப் போகிறது, இழந்த காதல் திரும்ப வரப்போகிறது, புதிய காதல் வரப்போகிறது, புதிய உறவுகள் வரப்போகிறது, புதிய நட்புகள் கிடைக்க போகிறது. எல்லா இளைய பருவத்தினரும் ஜெயிக்க போகிறீங்க மிதன ராசிக்காரங்க. கடந்த காலத்தில் ரொம்ப பெரிய சோதனை அனுபவிச்சிட்டிங்க. அதுலேயும் சமூக ஊடகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இதிலெல்லாம் இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படி ஏமாற்றிட்டாங்களே, ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேனே, இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலில் இருந்த, வெளியே சொல்ல முடியாத துக்க அமைப்புகளோடு இருந்த அத்தனை மிதனராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. 40, 50 வயதுகளில் இருந்தவர்களுக்கு தொழிலில் நிலைத்தன்மை, ஒரு வியாபாரம் பார்க்குறேன், ஒரு சொந்த தொழில் வச்சுருக்கிறேன், மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் வச்சுருக்கிறேன், நீர் சார்ந்த துறைகள், அதாவது ஆற்றங்கரையோன இருக்கக்கூடியவர்கள், கடல் சார்ந்த மீனவர்கள்னு சொல்லுவேன். கடலில் கிடைக்கக்கூடிய பொருட்களை அத்தனையும் நம்முடைய மீனவ சகோதரர்கள் தான் அனுபவிக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் தான் அதில் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். கடலை அம்மாவாக நினைக்கக்கூடிய, கடல் மாதா என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து கடல் சார்ந்த ஆறு சார்ந்த விஷயங்களும் இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆகவே மிதுனராசிக்காரர்களுக்கு சுருக்கமாகவே சொல்லிடலாம், 2022 பட்ட கஷ்டம், 2023 முற்பகுதியில் பட்ட கஷ்டம் இப்போதைக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆக வயதிற்கேற்றாற் போல மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு 2024 சுபிச்சம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு முன்னேற்றம். கடந்த காலத்தில் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டார்ப்பா, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறார்ப்பான்ட்டு மற்றவர்கள் நம்மை பார்த்து ஓரளவுக்கு பொறாமைப்படக்கூடாத அளவிற்கு அன்றைக்கி இருந்த அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கிறேன்ட்டு. இன்னொன்று ஒரு குறிப்பாக சொல்லலாம்,
மற்றவங்க கிட்ட கையேந்திக்கிட்டு இருந்தோம்ல, அண்ணங்கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தோம், தம்பிக்கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தோம், அம்மா கிட்ட காசு, அப்பா கிட்ட காசு, பொண்டாட்டி கையை நம்பி வேலையில் வீட்டில் நம்ம இருந்தோம். அல்லது இன்னார் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுறாருன்ற மாதிரி இல்லாமல் அவரவர்கள் அவரவருடைய வேலையை பார்க்கக்கூடிய அளவிற்கு, ஒவ்வொருவருக்கும் அதிர்ஷ்டம் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போது 50 வயது தாண்டியவர்களுக்கு மிகவும் பொற்கால ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை சொல்ல முடியும். 30 வயதுகளில் இருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் வந்த வாய்ப்புகளை நழுவ விட்டு விட்டேனே என்கின்ற வருத்தம். கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது. எந்த துறையாக இருந்தாலும், கணினி துறையாக இருந்தாலும், கணினித்துறையாக இருந்தாலும், கலைத்துறையாக இருந்தாலும், ஒரு ஊடகத்துறையாக இருந்தாலும் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமான இளைய பருவத்தினர் மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த 2024ஆம் ஆண்டு. மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேட்டார் போல மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனை நடக்குது. அஷ்டமச்சனை நடக்கும்போது அந்த ஆண்டு ஒன்றும் அற்புதமாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்தால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இருக்காது. இருந்தாலும் இப்போ பூச நட்சத்திரக்காரங்க யாரும் இப்போ நல்லா இல்லை. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் அகலக்கால் வைக்க தேவையில்லாத ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். ராசி பலன்றதுக்காக ஆகா ஓகன்னு சொல்லிட முடியாது. பொதுவாகவே அட்டமத்து சென்னையும் ஜென்ம சென்னையும் அந்தந்த பருவங்களில் அந்தந்த வயசுகளுக்கு ஏற்றாற் போல் ஒரு மனிதருக்கு முட்டுக்கட்டைகள் போட என்ன பண்ணிட போகுது, தலைவா வாங்கிட போகுது, முட்டுக்கட்டைகள் போடும். ஒரு முயற்சியை 1க்கு 10 தடவை செய்ய வேண்டியிருக்கும். நீங்களே சோம்பேறி ஆகிடுவீங்க. காலையில் 8 மணிக்கு ஒருத்தரை வந்து பார்க்குறேன் வேலைக்காக வாப்பா அப்படின்னு ஒருத்தர் 8 மணிக்கு வர சொல்லியிருக்கிறாருன்னு வைங்க. நம்ம இங்கே வீட்டில் பெட்டிலேருந்து 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். அறக்க பறக்க குளிச்சுட்டு 8:30 மணிக்கு போவோம். அவர் 8:20 வரைக்கும் நம்மளை பார்த்துட்டு அவர் கிளம்பி போயிருப்பார். இப்படித்தான் நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. ஆக இளைய பருவத்தினர் சோம்பலை தவிர்த்து விடுங்கள். அதிலேயும் பூச நட்சத்திரக்காரர்களும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் கடுமையான ஒரு அமைப்பில் சோம்பல், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்பம், எந்த ஒரு இடத்துலையும் பணம் சார்ந்த விஷயங்களில் இப்போதைக்கு கடகராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வச்சிடக்கூடாது. வேலையை விட்டுவிட வேண்டாம். புதிய மாற்றம் அப்படிங்கிறத வருவதை மற்றும் ஏற்றுக்கொள்ளணும். நீங்களாக முயற்சி பண்ணக்கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு சட்டியிலேருந்து தப்பி அடுப்பில் விழுவீங்க. இன்னொரு வேலை கிடைக்கும், போன வேலையே நல்லா இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் வம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு நிலைமையிலையுமே யார்கிட்டையும் தேவையில்லாமல் ஒரு வார்த்தை விட்டுறாமல் முக்கியமாக நம்பிடாதீங்க யாரையும். சோஷியல் மீடியாவில் பாருங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்குவோம் பெண் பேரில், அதுவும் ஒரு இனிப்பான பெண்ணுடைய பேரில் அப்படியே ஹாய்னு ஒரு மெசேஜ் வருதுன்னா பொம்பளை பேரில் இருக்கிற பாதி பேர் ஆம்பளை தான்றதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே சோஷியல் மீடியாவில் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வர வேண்டும். இளைய பருவத்தினர் எதையும் நம்பிடக்கூடாது, யாரையும் நம்பிடக்கூடாது. பணம், சுற்றம், நட்பு என்று சொல்லப்படக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய கவனமாக இருக்கணும். சொந்தக்காரங்களோடு சேர்ந்து எதையும் தொழில் ஆரம்பிக்க போகிறேன், கூடாது, வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க ஆசைப்படுவது தேவையில்லை. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டக்கூடாது. எல்லா நிலைமைகள்லையும் சரி என்னங்கய்யா இப்படியே அடிக்கிட்டே போகிறீங்க, இந்த ஒரு வருஷம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷத்துடைய படிப்பினைகள், அனுபவங்கள், பணம் எப்படி வருகிறது, பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் செலவு பண்ணுறது ஒரு ஈஸி. ஒரு நாள் வருமானத்தை ஒரு நிமிடத்தில் செலவு பண்ணிடலாம் இல்லையா, ஒரு மாத வருமானத்தை ஒரு நாளில் செலவு பண்ணிடலாம் இல்லையா. இப்படிலாம் செலவு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு எதிர்காலத்தில் ஏங்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த 2024ஆம் வருஷம் உண்டு. ஆகவே பணம் வர்றதை ரொம்ப கச்சிதமாக சிக்கனமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு தொல்லைகள்லாம் வரும், அதனால் கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் விட மேலாக நண்பர்களை நம்பாதீர்கள். நண்பர்கள் சில அனுபவங்களை, கெட்ட அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார்கள். மனக்கட்டுப்பாடு ரொம்ப வேணும். புதிய பழக்கம் அஷ்டமச்சனியில் தான் கற்றுக்குவீங்க. எந்த பழக்கத்தையும் கற்றுக்காதீங்க. இந்த 6 மணிக்கு மேலே போனால் 2 வீலராக ஒரு கடைக்கு முன்னாடி வரிசையாக நிற்குதே, சாயந்தரமானாலே ஒரு கடையில் வந்து கூட்டமாக நிற்குது, அந்த கடை பக்கமே போயிடாதீங்க. இந்த 2024 கண்டிப்பாக ஒரு 2 தடவையாவது அந்த கடைக்கு போகிறவங்களுக்கு தகராறு வரும். ஆக இந்த மாதிரியான சில விஷயங்களை மனக்கட்டுப்பாட்டோடு தவிர்ப்பதன் மூலமாக மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகராசிக்காரர்கள் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்ய வேண்டாம். அஷ்டமச்சனி சில நேரங்களில் பணத்தை மட்டும்தான் கை வைக்கும், வேறு எந்த பெரிய பிரச்சனையும் வந்துடாது. பணம் பற்றிய புரிதல் வரும் என்பதால் கொஞ்சம் கவனமாக எதற்கும் பாக்கெட்டில் பத்திரமா வச்சுக்க வேண்டிய ஆண்டாக 2024 கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். முதல் 4 மாதங்கள்லேயே, அதாவது மே மாதத்திற்குள்ளேயே சிம்மராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கு. குடும்பத்தில் மிகப்பெரிய அமைதி, நல்ல விதமான வாய்ப்புகள், எல்லாவற்றிலும் ஒரு நல்ல தன்மை. அதாவது நம்ம பற்றி மற்றவங்க புரிஞ்சுக்கிறது. குறிப்பாக கணவர் மனைவிக்கிடையே கடந்த வருஷம் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை,
ஒரு மாதிரியான கணவருடைய ஆரோக்கிய குறைவுகள், கணவருக்கு இப்படிப்பட்ட வேலை இல்லை, அல்லது மனைவி இப்படி நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம வீடும் இப்படி நம்ம அப்பா அம்மாவை பார்க்காம அவங்க அப்பா அம்மாவே பார்க்குறாங்க, அவங்க கல்யாணம் ஆகி இங்கே என் பக்கம் வந்துட்டாங்கன்றது அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, அவங்க அப்பா அம்மா தேவை தான், இருந்தாலும் என்னுடைய தாய் தகப்பனை பார்க்குறதுக்கு தானே என்னுடைய குடும்பத்தோட தலைவியாக தானே இவங்க இருக்கிறாங்க, அவங்க குடும்ப தலைவியாக அவங்க இல்லையே, அவங்க அண்ணன் தம்பி பார்த்துக்க மாட்டாங்களா, இந்த மாதிரியான ஒரு குறுக்குமறுக்கு வேலைகளை வந்து சனி பகவான் செய்வார். ஆகவே கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் புரிதல் ஒரு மாதிரியாக இருக்கும். அதை மட்டும் தவிர்த்து விட்டாலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். எல்லா நிலைமைகளையும் பார்த்தா ராசிநாதன் எல்லாமே மிகுந்த சுபத்துவமாக இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் ஆரம்பிக்குது. அதை விட மேலாக 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு வந்து தொழிலில் பலவிதமான புதிய உத்திகளை கொடுப்பார். மே மாதத்திற்கு பிறகு புதிய தொழில்கள் அமைய போது தொழிலே நல்ல மாற்றங்களை பண்ண போகிறீங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, 10இல் குரு இருந்தால் பதவி பறிப்பான், அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் எல்லா இடத்துலையும் பொருந்தாது. 10ஆம் இடத்துல அவர் இருக்கிறது உங்களுடைய சுபகிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் அவர் இருக்கிறார். சுபகிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் அவர் இருக்கும்போது என்ன பண்ணுவார்? பதவி உயர்வை கொடுப்பார், பதவி மாற்றத்தை கொடுப்பார். ஒரு நிலையில் இருக்கிறவனை கீழே இருக்க மாட்டார், மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு, ஒரு மாதிரியான இன்னொரு விதமான பதவி உயர்வு, இன்னொரு விதமான சம்பள உயர்வு, அல்லது இவருடைய திறமைக்கு இதுதான் தகுதி என்பது போன்ற ப்ரொமோஷன் போன்ற அமைப்புகள், ப்ரொமோட் பண்ணுற அமைப்புகளை தான் கொடுப்பார். விரிவாக்கங்கள் செய்வீங்க. தொழில் நடத்துகிறவங்க புதிய கடைகள் திறக்கலாம். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் 10ஆம் இடத்து குரு மே மாதத்திற்கு பிறகு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. அந்தஸ்து கௌரவம் உயரும். குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சுப நிகழ்வுகள் இருக்கும். குறிப்பாக பிள்ளைங்களை பற்றி சந்தோஷப்பட முடியும். எனக்கு பின்னாடி இந்த தொழிலை அந்த பையன் எடுத்து செய்வார், நான் விட்டு போனால் என்னுடைய குடும்பத்தை என்னை விட மிகச்சிறப்பாக இவர் நிர்வகிப்பார், என்னுடைய நிறுவனத்தை பார்த்துக்குவார், என் குடும்பத்தை கவனிச்சுக்குவார், எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு பெத்த பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வர்ற வருஷம் 2024. சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு வகையில் மிகப்பெரிய நல்ல விதமான பலன்கள் தான் இருக்கும். பிற்பகுதியில் வந்து தொழில் ரீதியிலான நன்மைகள் இருக்கும். முற்பகுதியில் வந்து சொந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் இருக்கும். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்புகளை தரக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் மே மாதத்திற்கு பிறகு காத்திருக்கு. 2024 மே மாதத்திற்கு பிறகு 9ஆம் இடத்திற்கு குரு மாறுகிறார். 9ஆம் இடத்துல குரு மாறினதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல இருக்கிற சனியும் 9ஆம் இடத்துல இருக்கிற குருவும் அற்புதமாக வேலை செய்வாங்க. என்னங்கய்யா அற்புதம்ன்றீங்க? எல்லாத்துலேயும் வெற்றி கிடைச்சாலே போருமே. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் வெற்றிகள் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பலன். எதில் வெற்றி? சொந்த வாழ்க்கையில் வெற்றி, தொழில் வாழ்க்கையில் வெற்றி, வேலையில் வெற்றி, வழக்கில் வெற்றி, ஆரோக்கியத்தை ஒரு நோயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து வெற்றி. இந்த 6ஆம் இடத்த பலன்களை சனி அப்படியே செய்வார். அதாவது இந்த வருடம் முழுவதும் 2024ஆம் ஆண்டு முழுவதுமே அவர் இங்கே 6ஆம் இடத்திலேயே சனி இருக்க, ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து மே மாதத்திலிருந்து பார்ப்பது மிகப்பெரிய யோக பலன்கள். ஆக எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி மாதங்கள் 8 மாதங்கள் மிகச் சுப அமைப்பில் இருக்குது. முதல்ல 7ஆம் இடத்துல இருக்கிறது, 8ஆம் இடத்துல இருக்கிறது குரு என்ன பண்ணுவார், ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா தொலைதூர பயணங்களை வைப்பாங்க. ஏப்ரல் மாதம் வரைக்கும் வெளிநாடு போவது, வெளிநாட்டுக்கு போய் சென்று திரும்பி வருவது, வெளிமாநிலத்திற்கு படிக்க போவது, வெளிமாநிலத்தில் செட்டில் ஆகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் முதல் ஒரு 4 மாதங்கள் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகள். யார் மணமகன் அப்படிங்கிறத ஒரு அடையாளம் காட்டக்கூடிய தன்மை. சொந்த ஊர்லேருந்து இங்கே திரும்பி வரலையே, இந்த பாப்பா வரவே மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் ஒரு இது பண்ண மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு வெளிநாடு தான் பிடிக்கின்றாங்க, அங்கேயே இருக்கிறாங்க, ஆனால் கல்யாணம் இங்கே தானே பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை பற்றி உங்களுடைய மறுப்புகளை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய குழப்ப நிலைகள், கன்னிராசிக்கார குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நல்லா இருக்கக்கூடிய குழப்பம் தீரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையும். எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்கள் சற்று புத்திசாலிகளாக இருப்பீர்கள். புத்திசாலிகளான இந்த கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. இதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மை 9ஆம் இடத்துல உண்டு. பாக்கியஸ்தானத்தில் போய் குரு பகவான் வலுத்து இருக்கிறார். சொந்த ஊருக்கு திரும்பி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வந்துவிட முடியும். அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு திடீர் மாற்றம் ஏற்படும். சம்பாதிச்சது பூர்வம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு. சொந்த ஊரில் நிலம் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கோவிலுக்கு எதையாவது செய்யணும் என்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஒரு கோவிலுக்கு செய்ய வேண்டும், அல்லது நானே ஒரு தெய்வ திருப்பணி செய்ய வேண்டும், ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு 108 திவ்ய ஸ்தலத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும், காசி கயா கங்கை போன்றவைகளை பார்க்க வேண்டும், அல்லது வடநாட்டு யாத்திரை போக வேண்டும். இவ்வளவு நாள் உழைச்சாச்சு, இனிமேல் என் மனசுப்படி என் இஷ்டப்படி நான் கொஞ்சம் இதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் மே மாதத்திற்கு பிறகு 8 மாதங்களில்
கண்டிப்பாக ஒரு நீண்ட தூர யாத்திரை, நீண்ட தூர பயணம் போன்றவைகள் பெரியவர்கள் 50 வயசு கடந்தவங்க எல்லாருக்குமே இருக்கும். சிறியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நல்ல யோகம். ஒரு அரசு வேலை கிடைக்க போது, என்ன வேலைக்கு விரும்புனீங்களோ அந்த வேலை கிடைக்கும். என்ன கல்வி ஒரு ஒரு ஹை கிளாஸ் ஒரு விலை மதிப்புள்ள கல்வி எனக்கு வேணும். அப்பா, அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இத்தனை லட்சம் எப்படி செலவு பண்ணுறதுன்றாங்க. ஒத்துக்குவாங்க. ஒரு நல்ல வாகனம் கிடைக்க போது, சொந்த வீடு வாங்க போறீங்க, சொந்த வீடு கட்ட போறீங்க. ஆக எல்லா விதமான பலன்களையும் சற்று நல்ல விதமாகவே சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல பிறக்கப் போகின்ற இந்த 2024ஆம் ஆண்டு. ஆகவே 2024ஆம் ஆண்டு உங்களை முன்னேற்றுகின்ற நல்ல ஆண்டாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டுன்னுவேன். வருஷத்தின் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், ராசியை குருவாக இருக்கிறார், 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். எல்லா நிலைமையும் சூப்பராக இருக்குது. இவ்வளவு அமைப்பு இருந்தும் துளாராசிக்காரர் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பு நல்லா இருக்காது. 6-8 தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருந்தால் மட்டுமே துளாராசிக்காரர்கள் கஷ்டப்படுவீங்க. கடந்த காலத்தில் 7 சனியில் 2009, 2010, 2011, 12 இந்த வருஷங்களில் பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு கிடையாது. 40-50 வயதில் இருக்கிறவங்க இப்போ நான் சொன்ன அந்த வருஷத்தை நினச்சாலே பா இவ்வளோ கஷ்டம்ப்பா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ இல்லையா? 7ல் இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை வருட ஆரம்பத்திலேருந்தே செய்வார். 6ஆம் இடத்துல ராகு அப்படியே நிலைச்சிருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. கடன்கள் ஒழிய போகுது. இந்த வருஷத்துலேயே முழுக்க கடனை அடைக்கக்கூடிய தன்மை அல்லது உறுத்தி கொண்டிருக்கின்ற முழு வட்டி கிட்டின்னு சொல்லிட்டு கடன் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் வரப்போகுது. இது வரைக்கும் கடன் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, சம்பாதிக்கிறதெல்லாம் கடனுக்கே கட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் அல்லது 10 வருஷ கடன் 15 வருஷ கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்றவங்க எல்லாத்துக்குமே அந்த கடனில் பாதியோ முழுமையோ இந்த வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள் 6ஆம் இடத்து ராகு கண்டிப்பாக செய்வார். 12ஆம் இடத்துக்கு கேது, 8ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை மே மாதத்திற்கு பிறகு வரப்போகுது. அந்த 8ஆம் இடத்து மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு கனவுகள், வெளிநாட்டு எண்ணங்கள், டெல்லிக்கு போகணும், பாம்பே போகணும், பூனா போகணும், கல்கட்டா போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும், அல்லது மத்திய அரசு பணி கிடைக்க வேண்டும். மத்திய அரசு பணி கிடைச்சா வெளிமாநிலத்துக்கு போவீங்க, அப்போ அது கிடைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி மத்திய அரசு பணி கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே நீங்கள் எழுதுகிற தேர்வு சக்ஸஸ் ஆகிறது மே மாதத்துக்கு பிறகு. வெளிநாட்டுக்கு போவதற்கு அனுமதி கிடைக்கிறது இதாகிறது. கிழக்கு திசையிலெல்லாம் போக போகிறீங்க. ஏன்னா சூரியன் மிக வலுத்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கிழக்கு நோக்கிய பயணத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்கார இளைஞர்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை செய்யும். ஆக பெரியவர்களுக்கு என்ன பண்ணுவோம்? கடன் நோய் அமைப்புகள் நல்லாயிருக்கும், அதாவது அத்தனையும் தீரும். நல்ல மருந்துகள் எது, நல்ல மருத்துவம் எது, எல்லா விதத்திலையும் மிகப்பெரிய யோக அமைப்பு. பங்காளி தகராறு தீரும். 40 வருஷமாக கேஸு, 50 வருஷமாக கேஸு, சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அத்தை பையன், இவங்கூடையே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்பா கூட பிறந்தவங்க யாரும் என்கிட்ட பேசுறதில்ல, அம்மா கூட பிறந்தவங்க யாரும் என்கிட்ட பேசுறதில்ல, சொந்த அண்ணனே தம்பியே பேசுறதில்ல. இந்த மாதிரியான எண்ணங்களில் கடுமையான மன அழுத்தங்களில் வழக்குகள் அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். போன வருஷம் ஒரு தெரியாதனமாக ஒரு அறிமுகத்தினால தொழிலை ஆரம்பித்தேன் அல்லது ஒரு ஓடிபியை சொன்னேன், பணம் புறம் போயிடுச்சு. பணத்தை வாங்குவதற்கு திரும்ப அலைந்து கொண்டிருக்கின்ற சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்ற துளாராசிக்காரங்க எல்லாருக்கும் பணம் இந்த வருஷம் திரும்ப கிடைக்கும். பணம் இந்த வருஷம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த வருஷம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய, நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கே திரும்ப கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவே இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நிம்மதியான ஆண்டு. பெண்களுக்கு தான் இன்னும் வீட்டிலேயே வேலை செய்கிறேன், வெளியிலேயும் வேலை செய்கிறேன், சாயந்தரம் 5 மணி ஆகி வீட்டுக்கு வந்தால் நான் தான் சமைக்க வேண்டியிருக்கு. எல்லாவற்றிலும் ஆண்கள் உங்களுடைய ஒரு சுமைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும். பெண்களின் பாடு உண்மையில் திண்டாட்டம் தான். எல்லா நிலைகள்லேயும் ஆண்கள் அந்த கௌரவத்தின் காரணமாக ஒதுங்கி நிற்பார்கள். நீங்கள் தான் வீடு, ஆஃபீஸ் ரெண்டுலேயும் மாறி மாறி வேலை செய்யணும். அது எல்லாமே அந்த வயதிற்கேற்றார் போல் அந்த மன அழுத்தம். இளம் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே சிறப்புமிக்க ஆண்டு, நல்ல ஆண்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் துலாம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் 6 மாதங்கள் ஒரு மாதிரியான ஒரு கிணற்றில் போட்ட கல்லுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் 5வது மாதத்திலேயே, மே மாதத்திலேயே குரு ராசியை பார்க்க போகிறார். ராசி பிறக்கும் போதே மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற அமைப்பில் இருக்குது. என்ன முதல் 2-3 மாதம் நம்ம கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவீங்க. விருச்சிக ராசிக்காரனாலே ராசி பலன் ஞாபகம் வர்றது கோவம்தான். ஆனால் கடந்த காலங்களில் இருந்து வந்த எந்த சோதனையும் இப்போ இன்னுமே இருக்காது. கொஞ்சம் பிள்ளைங்கனால கொஞ்சம் செலவு வைக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஆனாலும் செலவு என்பது நம்ம கையில் இருந்துட்டால் பெருசாக தெரியாது இல்லையா? பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய தகுதியும் வசதியும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு 2024.
ரூபா செய்து பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும், 10 லட்ச ரூபாயில் அவரை படிக்க வைக்கணும், 50 லட்ச ரூபா ஆகுது கல்யாணம் பண்ணுறதுக்கு, 30 லட்ச ரூபா ஆகுது படிக்க வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருந்தால் நான் எங்கே பண்ணுவேன்? ஆனால் அந்த லட்சக்கணக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதி வருமானம் வரும் பொழுது அது பெருசாக தெரியாது இல்லையா? அத்தனை வாய்ப்பும் வசதியும் வருமானமும் வரக்கூடிய நல்ல ஆண்டாக 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். 5ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள், குறிப்பாக கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது லாபங்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார். கடந்த 3 வருஷமாக எந்த ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த முயற்சி 2024 கை கொடுக்கும். 2020ஆம் ஆண்டிலிருந்தே நான் இந்த வித முயற்சியை வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது 40 வயசு கடந்தவங்களுக்கு வேறு மாதிரியான முயற்சிகள் இருக்கும். என்ன, தொழிலில் முன்னேறணும், ஒரு ஆர்டர் கிடைக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கணும், இவர் அறிமுகம் கிடைச்சா நல்லது, அல்லது இவர் இதை செஞ்சு கொடுத்தாருனா நல்லது, அல்லது இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணார்னா இதை வச்சு நம்ம டெவலப் ஆகிடலாம். இந்த மாதிரியான எண்ணங்களில் தொழில் போட்டிகள், தொழில் முயற்சிகள் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அது அப்படியே நடக்கக்கூடிய தன்மை. ஆனால் இளைய பருவத்தினருக்கு வேறு மாதிரியான முயற்சிகள் இருக்குமே. காதல் போன்ற முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். ஒரு 2-3 வருஷமாக நட்பாகவே இருக்கிறது காதலாக ப்ரமோஷன் ஆக போகுது. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே சுக்கிரன் வலுத்து இருக்கிறார். சுக்கிரனுடைய வீட்டில் போய் இப்போ குரு மாறி 7ஆம் இடத்துல உட்காந்து அவங்கள பார்க்க போகிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற குரு கணவன் யார் மனைவி யார் அப்படிங்கிறத இந்த வருஷமே அடையாளம் கட்டுவார். சிலருக்கு கல்யாணமே முடிஞ்சிடும். ஜனவரியில் அறிமுகமாகி டிசம்பருக்குள்ளே கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு. 3 வருஷமாக யாரிடம் முட்டி மோதி போராடி கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் மனம் மாறக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துல நண்பர்கள் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய புதிய நட்புகளும் கிடைக்கும். காதல் மட்டும்தான் கிடைக்கும்னு இல்லை, புதிய நட்புகள் கிடைக்கும். ஒரு உயிர் நண்பர்னே சொல்லலாம். எதற்கும் நமக்காக ஒரு எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உறவு, நல்ல நட்பு போன்றவைகள் இந்த வருடம் ஆரம்பிக்கும். சில பேர் விளையாட்டு போல் ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் ஆரம்பித்து அந்த கூட்டு தொழிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய அமைப்புகளும் இந்த வருடத்திலே இருக்கிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வெற்றிகள். அப்பா அம்மா போன்ற வயதான ஒரு 50 வயசு 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளால் நன்மை, பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய தகுதி, எத்தனை லட்சமாக இருந்தாலும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, ராகு இருக்கிறதுனால சில பல செலவுகள் இருந்தாலும் கூட பிள்ளைகளை பார்த்து பெருமிதப்படக்கூடிய தன்மை. 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குருவினால் இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை, நண்பர்கள், நட்புகள் போன்றவைகள் அடையாளம் கட்டப்படக்கூடிய சிறப்பு முன்னேற்றமுள்ள ஆண்டாக அமைந்திருக்கிறது இந்த 2024 விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல ஆண்டு. வளர்பிறை காலம்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு வரேன். 3ஆம் இடத்திலேயே இந்த வருஷம் முழுக்க சனி பகவான் 3ஆம் இடத்திலேயே முயற்சிகளை பலிக்கக்கூடிய அளவில் இருக்கிறார். ஒரு 2-3 மாதம் கழிச்சு, அதாவது மே மாதத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு குரு போகிறார் ஐயா. அவர் சுபர் வீட்டில் தானே போகிறார். சுபர் வீட்டில் போய் 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடம் செலவு குறிக்கக்கூடிய இடம். செலவாக வரப்போகுது இந்த வருஷம். செலவு பண்ணணும்னா காசு வரணுமே, வருமானமும் வரப்போகுது. நல்ல வருமானம் வரும். ஆனால் அதை முன்னேற்றத்திற்கான செலவாகவே வைப்பீங்க. ஒரு காசு வரும், காசு வச்சு ஒரு கல்யாணம் பண்ணலாம், அல்லது ஒரு புத்திர பாக்கியம் வரும். அந்த புத்திர பாக்கியத்திற்கு குழந்தைகளுக்கு நகை வாங்கி போடலாம், பெண் குழந்தைகளுக்கு சேமிக்கலாம். பெண் குழந்தையோட கல்யாணத்துக்கு இந்த வருஷமே ஒரு 10 சவரன் 15 சவரன் நகையை சேர்த்து வச்சிடலாம். அந்தளவுக்கு நல்லா வருமானம் வரும். என்ன, லிக்விட் கேஷ்ன்னு சொல்லப்படக்கூடிய பணத்தை பணமாக வச்சுக்க முடியாமல் அதை ஒரு பொருளாக மாற்றி வைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக மே மாதத்திற்கு பிறகு தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல யோக ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. கௌரவம் உயரக்கூடிய நல்ல ஆண்டு. பெண்களினால் பாதிக்கப்பட்டீங்க இல்லையா, ஒரு அக்கா உறவு, மனைவி கேஸ் போட்டாங்க, மனைவி என்னை புரிஞ்சிக்கல, அல்லது மனைவியை நானும் பிரிஞ்சிருக்கிறோம், தங்கை என்னை புரிஞ்சிக்கல, அக்கா என்னை புரிஞ்சிக்கல, பெத்த பொண்ணு என்னை தப்பாக நினைக்கிறா, அம்மாவே எனக்கு உதவியாக இல்லை. இந்த மாதிரி பெண் வழி உறவுகளால் கசப்புகள், கஷ்டங்களை சந்தித்தவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய உண்மையான தன்மையை பெண்கள் புரிந்து கொண்டு அவர்கள் சற்று கீழிறங்கி சமாதானமாக போகக்கூடிய அமைப்பு ஆண்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்கார ஆண்கள் எல்லாருக்குமே இந்த அமைப்பு உண்டு. அதே மாதிரி அதிகம் பெண்கள் பணிபுரியக்கூடிய நிலையங்களை நடத்துபவர்கள், அந்த நிலையத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ப்ரொமோஷன் மாதிரி கிடைக்கும். பெண்கள் உங்களை நம்புவாங்க, நீங்களும் பெண்களுக்குரிய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு. பெண்களுக்கு மன அழுத்தம், மன வலி தீரக்கூடிய நல்ல ஆண்டு. ஒரு 2019, 20, 21 இந்த 3 வருஷத்தில் இருந்த இது இன்னும் சொல்லப்போனால் 19, 20 தான் சுத்தம் நம்மளை போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சு. 2019, 2020 எந்த ஒரு தனுசு ராசிக்காரருமே நல்லா இல்லை. அதெல்லாம் தீர்ந்து இப்போ தான் அப்பாடான்னு கொஞ்சம் படிப்படியாக வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அப்பாடான்னு படிப்படியாக வந்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் நல்லா நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. வியாபாரிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், சொந்த தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், அல்லது விவசாயம் போன்ற உங்களுக்கான ஒரு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே
துறை சார்ந்த முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, துறை சார்ந்த மாண்புகள், துறை சார்ந்த மதிப்புகள் இருக்கக்கூடிய இவர் இதை செய்வார் அப்படிங்கிற உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய, அலுவலகத்திலே நிம்மதி, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே இந்த வேலை எனக்கு லாய்க்கு இல்லை, இந்த வேலையை நான் என்னது விருப்பம் இல்லாமல் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்பு தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் புதிய வேலைகள், தைரியமாக வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். எதையும் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. எதையும் நல்ல விதமாக செய்யலாம், ரிஸ்க் எடுத்து செய்யலாம். என்னதான் இப்போ நான் கோச்சார பலன் சொன்னாலும் கூடுதலாக உங்களுக்கு ஜனனகால ஜாதக அமைப்பின்படி ஜனனகால தசாபக்திகள்லாம் ரொம்ப நல்ல விதமாக இருந்தால் பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரி இப்போ நான் சொன்னதை விட 2 ரெட்டிப்பு நல்ல பலன் நடக்கும். ஆகவே ஆயிரக்கணக்கிலோ, லட்சக்கணக்கிலோ, கோடிக்கணக்கிலோ தனுசு ராசிக்காரர்கள் சம்பாதிக்கக்கூடிய, முன்னேற்றம் வரக்கூடிய, கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் கூட இப்போது தேடி வரக்கூடிய, எல்லா நிலைகளிலையும் மற்றவங்க கிட்ட கையேந்திக்கிட்டு இருந்ததை இப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் வர்ற மிகப்பெரிய நல்ல ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024. மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம், சிறப்பு நன்மைகள். ஒரு பெருமூச்சு விடலாம். 2024 அதாவது தான் கடந்துருச்சு, அப்படி ஒன்றும் பெருசாக தெரில. ஆனால் இதை நான் வேறு மாதிரி சொல்லுவேன். 2022 நடுக்கடலில் முங்கிக்கிட்டு இருந்தீங்க. 2023 கரை தெரிஞ்சது. 2024 கரை ஏற போகிறீங்க. 20, 21, 22 இந்த 3 வருஷமும் ஜென்மச்சனி மகர ராசிக்காரங்களை ஆட்டி வச்சிருச்சு. அதுலேயும் 21, 22 திருவோண நட்சத்திரக்காரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் பட்ட கஷ்டம், அம்மா அப்பா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை. அந்த வேதனைகள்லாம் தீர்ந்து இப்போது கரை தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிக்கணுமேன்ற அமைப்பில் ஜனவரி மாதமே நீச்சல் அடித்து மேலே வந்துடுவீங்க. அதை விட மேலே ஏப்ரல் மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி சிறப்பு நன்மைகளை தரப்போகுது. 5ஆம் இடத்திற்கு குரு மாறி மன வலிமையை தரப்போகிறார், புத்துணர்ச்சியை தரப்போகிறார். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய 5 வருஷமாக வந்திருந்த சோதனைகள் எல்லாம் 5 மாதத்தில் பஞ்சா பறந்து போக போகுதுன்றதான் உண்மை. எந்த 5 மாதம்? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த 5 மாதத்துக்குள்ள மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் அத்தனையும் தீர்ந்து, முன்னேற்றம் கிடைத்து, நல்ல வேலை அமைந்து, நல்ல திருமணம் அமைந்து, ஏற்கனவே பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து, மகன் மகள் பேரில் இருக்கிற கஷ்டங்கள் விலகி, அதைவிட மேலாக முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணம் விவாகரத்து கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஒன்று விவாகரத்து கேஸு சப்போர்ட்டாக ஒரு மாதிரி சுமூகமாக ஏதாவது ஒரு தீர்வுக்கு வரும், அல்லது சேர்ந்து வாழலான்னு ஒரு தீர்வுக்கு வருவீங்க. இந்த இழுத்துக்கிட்டே போகிறது எல்லாம் நடந்து பட்டுன்னு ஒன்று விவாகரத்து கிடைக்கும். அப்படி இல்லையா சேர்ந்து வாழலான்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. ஏதேனும் ஒரு நிலையில் தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வருஷமாகவே 2024 மகர ராசிக்காரங்க எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. அதனால் ஒரு சிறப்பு நன்மைகள்னு தான் சொல்லிடுவேன். வயசானவங்களுக்கு மகர ராசிக்கார இளைஞர்களை பார்த்தால் ஒரு சந்தோஷம். அப்பா இந்த பிள்ளை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுச்சு, இன்றைக்கி ஏதோ பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, கண்ணு பற்ற வேண்டாம், ஏதோ ஓரளவுக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரியான 2024 வயதிற்கு ஏற்றாற் போல் நல்ல பலன்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, தூர இடங்களில் இருக்கிறவங்க, அதாவது வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஒரு தமிழ்நாட்டிலேயே கடைக்கோடி கிராமத்தில் பிறந்தவன் நான் இப்போது தலைநகரத்தில் இருக்கிறேன். இருக்கின்ற இடங்களில் உங்களுக்கு வேலை, தொழில் அமைப்புகள் மிக பிரமாதமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரியான வேலை இல்லை, அதுலேயும் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக வர்ற வருஷம் இந்த வருஷம். சாஃப்ட்வேரில் வேலை பார்க்கணும், குறிப்பிட்ட கம்பெனியில் தான் வேலை செய்யணும், அப்போ தான் என்னை ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க. அல்லது இவர் என்னை விட திறமை குறைந்தவர், உண்மையை சொல்லப்போனால் இவனை விட நான் தான் ரேங்க்கு, இவனை விட நான் தான் மார்க் வாங்கினேன், ஆனால் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, பெண் என்ற காரணத்தினால் என்னை ஒதுக்குகிறார்கள். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இல்லாமல் சகோதரிகள், பெண் மாதரசிகள், மகர ராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே உங்களுக்கு ஏற்ற நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. ஆகவே சந்தோஷத்தை நீங்கள் பூரணமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த 2024. கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் டிவியில் கூட இதை தான் பேசுகிறேன். 2 விதமாக பலன்கள் நடக்கும்னுவேன். 50 வயது தாண்டியவர்களுக்கு ஜென்மச்சனி 2ஆம் சுற்றாக வேலை செய்யும். இந்த 2ஆம் சுற்றுனா என்ன? இருக்கின்ற கையில் கொஞ்சம் காசு கரையும். கையில் காசு கரைந்தாலும் கூட நல்லா தான் இருக்கும். என்ன, வீடு வாகனம்லாம் வாங்கலாம், செட்டில் ஆக போகிறீங்க. 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வருஷமே செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு ஆசை, ரொம்ப நாளாக அந்த கார் வாங்கணும்னு ஆசை, ரொம்ப நாளாக இந்த தொழிலை செய்யணும்னு ஆசை, ரொம்ப நாளாக இதை செய்ய வேண்டும் என்ற ஆசை, ரொம்ப நாளாக இது கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை, எது கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் கடந்த சில ஆண்டுகளாக இருக்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இது உண்டு. இது 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு. வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் எல்லாம் கை கொடுக்கும், விரிவாக்கம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம்.
குடும்பத்தில் கூட உங்களை பற்றிய ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். கஷ்டப்படுவீங்க தான், சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு கஷ்டம், ஒரு பரபரப்பு, ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற வருமானம் இருக்கும் எல்லா நிலைகள்லையும். ஏன்னா பக்குவப்பட்டுட்டீங்க. கடந்த ஒரு 20 வயது சின்ன பிள்ளையா இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு 30, இப்போ 50 வயசு தாண்டிட்டீங்க. 30 வருடம் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வந்துருச்சு. இந்த அனுபவங்களை வச்சு எந்த இடத்துலையும் தோற்று போகாமல் ஜென்மச்சனி பொங்கு சனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை 50 வயது கடந்தவருக்கு கொடுத்து இதன் மூலமாக சில பல கடனை கொடுக்கும். கடனை கொடுத்தா கூட சொத்து சேர்க்கை அப்படி இப்படின்னு போன்ற ஒரு நல்ல பலன்களை கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும். ஏன்னா கும்பராசிக்காரன் நிதானமானவன். நிதானமாக தான் நல்லவைகள் கும்பராசிக்கு நடக்கும். ஏன்னா நீங்களும் எடுத்தேன் கவிழ்த்தேன் எதையும் செஞ்சிட மாட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வீங்க. அந்த யோசிப்பதற்கு தகுந்த மாதிரியான நிதானமான நல்ல பலன்கள் ஒரு மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு, 5வது மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பல நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது 50 வயது கடந்தவர்களுக்கு உண்டு. வயதிற்கேற்றார் போல் வேலை, தொழில், வியாபாரம் எல்லா அமைப்புலையும், குடும்ப அமைப்புலையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு ரெண்டங்கட்டான நிலையாக இருக்கும். பயங்கர இது. ஏன்னா ஜென்மச்சனி, நீங்களே வாய்ப்புகளை தவற விடுவீங்க. தொழிலெலாம் ஆரம்பிக்காதீங்க, வேலையை விட்டுறாதீங்க. ஒரு இந்த 30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கிறவங்க அல்லது 50 வயதுகளுக்கு கீழாக சென்ற முறை ஜென்மச்சனியின் தாக்கங்களை அனுபவிக்காதவர்களுக்கு நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுவேன். எதுவும் இருக்கக்கூடாது. எங்கே அடித்தாலும் வாங்கிக்கிட்டு அடுத்த வருஷம் இவங்களை திருப்பி அடிக்க முடியும் என்பதை பொறுமை காக்க வேண்டும். நிதானம் தேவை. பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க. எல்லா வகையிலையும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. குறிப்பாக வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்காதீங்க. குடும்பத்தில் கூட நம்ம மேலே கொஞ்சம் கசப்புகள்லாம் வரத்தான் செய்யும். இவன் இவன் ஒன்று சொல்கிறான், அதை ஒன்று செய்கிறான். பொறாமைகள் நம்ம மீது இருக்கும். தவறான வழிகாட்டுதல்கள் இருக்கும். குறிப்பாக பேராசப்படாதீங்க. மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய பழக்கங்களை இப்போ தான் கற்றுக்குவீங்க. எந்த ஒரு பழக்கத்தை மனுஷன் கற்றுக்கக்கூடாதோ அந்த ஒரு பழக்கத்துடைய அறிமுகம் இப்போ தான் 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு வரும். அந்த 6 மணிக்கு மேலே மாலை மயங்கியவுடன், இருட்டியவுடன் அப்படியே கால்கள் தடுமாறி வெளியே வரக்கூடிய ஒரு கடை இருக்கு இல்லையா, அந்த கடையோட பழக்கம் இப்போ தான் வரும். போயிடாதீங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு அறிமுகமாவார், அவர் இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தெல்லாம் அறிமுகப்படுத்துவார். ஆகவே இந்த பழக்கங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி கொள்ளாமல் மனக்கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு இளைய பருவத்தினருக்கு மட்டும் இருக்குது. இளைய பருவத்தினர் மட்டும் கொஞ்சம் எல்லா விதத்துலேயும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். காதல்லாம் வேண்டாங்க. காதல் தோல்வி வரும், புரிஞ்சிக்க மாட்டாங்க. பெண்களை ஆண்கள், ஆண்களை பெண்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைப்பெல்லாம் இதில் உண்டு. ஜென்மச்சனியில் மன அழுத்தம் வயதிற்கேற்றார் போல் வரும்ன்றதுனால ஒரு ஆணுக்கு பெண் அதிகமான ஒரு உயர்வானவாக தெரிவா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மிகப்பெரிய உயர்வானவராக தெரிவார். அதெல்லாம் மன அழுத்தத்தில் கொடுக்கும். ஆகவே வேலையை, படிப்பை, இதை மட்டும் முயற்சியோடு சோம்பலே இருக்கக்கூடாது. காலைல எந்திரிச்சு 7 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டிங்கன்னா பாதி சனி ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆக முயற்சிகள் தேவைப்படுகின்ற ஆண்டாக அமைந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும். நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு விரயங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வரும். ஏன்னா விரயச்சனி இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விரயச்சனி 12ஆம் இடத்துல ஃபுல்லாக இருப்பார். இந்த விரயச்சனினா என்ன? காசு நல்லா வரும், சேர்த்து வைக்க முடியாது. அது 2ஆம் இடத்துல குரு இருக்கின்ற முதல் 4 மாதங்கள் நல்ல வருமானம் வரும். ஆனால் அந்த வருமானத்தை சரியாக தக்க வைத்து கொள்ள முடியாத அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனால் என்ன இருந்தாலும் சில நேரங்களில் முயற்சிகள் என்ன இப்படிலாம் பண்ணுறனே, ஆனால் எனக்கு ஒன்றும் சரியாக வரலையே என்ற மாதிரியான ஒரு எண்ணங்களும் தோற்றங்களும் வரக்கூடிய அமைப்பு. ஆனாலும் கவலைகள் எதுவும் இல்லாத வருஷமாகவே இந்த வருஷம் வரும். இன்னொன்றும் சொல்லிடுறேன், 2025 அடுத்த வருஷம் ஏப்ரல் மே மாதம் ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. இந்த வருஷம் யாரு கூடயும் சேர்ந்து தொழில் மாதிரி ஆரம்பிச்சிடாதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக சொந்தக்காரங்களோடு சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. மாமா கூட ஆரம்பித்தேன், மச்சான் கூட ஆரம்பித்தேன், பொண்டாட்டியோட தம்பி என்னை கூப்பிட்டான், பொண்டாட்டியோட அண்ணன் என்னை கூப்பிட்றாரு, இந்த மாதிரியான ஏதேனும் குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பியாக கூட இருக்கட்டுமே, மாமா மச்சான் ஏன் போவானே, அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து கூட ஏதேனும் ஒரு தொழில்நிலைகள் ஆரம்பித்தா மனக்கசப்புகள் வரும். உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன்ற அமைப்புகள் இந்த 2024 ஆரம்பிக்கும். 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் பணங்கள், கொஞ்சம் கை சுருக்கம், பண நஷ்டங்கள் இது மாதிரியான வர்றதுக்கான அமைப்புகளுக்கான ஃபவுண்டேஷன், அஸ்திவாரத்தை 2024 விரயச்சனி உருவாக்குவார். ஆகவே மீனராசிக்காரர்கள் வேலை, தொழில், வியாபாரங்கள் விஷயங்களில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. மற்றபடி அதை தவிர்த்து வருமானங்கள்லாம் நல்லா வரும். வர்ற வருமானத்தை முதலீடாக ஆக்கிறது ரொம்ப அவசியமாக தேவை. பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களை நம்பாதீங்க. 5000 ரூபா வரும், பின்னாடியே 5 லட்ச ரூபா போயிடும். அதனால் முதல்ல வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டாம். குறிப்பாக அந்த பிட்காயின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் ஆரம்பத்தில் 4 மாதம் கை கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ கை கொடுத்ததோ அதை விட 4 மடங்கு பிச்சுக்கிட்டு போயிடும் அதுக்கடுத்து 8 மாதம். ஆகவே இந்த வருஷம் பங்குச்சந்தை, நான் ஒரு புத்திசாலிங்க,
முதல்லையே 4 மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்பவும் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 4 மாதத்தில் வந்து எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டியா, இப்போவே உன்னை கவுத்திறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த 4 மாதத்துலேயே காசை பிடுங்கும். கிரகங்களுக்கு எப்படி காசை பிடுங்க வேண்டும் என்பது நம்மை விட நன்றாக தெரியுங்கிறத மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்லா பொருத்தமாக புரிஞ்சுக்கணும். ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் உழைப்பு வீணாக போகாது. அடுத்த வருஷம் நீங்கள் ஏதான ஒரு நிலையில் சிக்கலில் போய் மாற்றுறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகளை இந்த வருஷமே சில நிலைகளில் விரையச்சனை செய்வார். ஆகவே எதிலும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் ஒன்று, மீனராசிக்காரன் மனசாட்சி உள்ளவன், நல்லவன், தப்பு பண்ண மாட்டான். ஆகவே தப்பு பண்ணவன் தான் தண்டனை அனுபவிக்கணும், உப்பை தின்னவன் தான் தண்ணியை குடிக்கணும்னு வாங்க. நீங்கள் உப்பும் தின்ன மாட்டீங்க, அதனால் தண்ணி குடிக்க தேவையில்லை. ஆகவே எல்லாவற்றிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தடை இருக்காது. ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். யாரோட வாழ்க்கையில் இணைய போகிறோன்றது தெரியும். சொந்தக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்நிய மாப்பிள்ளை, அந்நிய பெண் போன்ற அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. ஒரு மாமா பையன் மாமா பொண்ணை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, டக்குன்னு ஒரு வெளி வரன் ஒன்று வந்தது, அந்த வரனை முடிச்சிட்டோம். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. மே மாதத்திற்கு பிறகு வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கும். விரைய வரணும்னு சொன்னேன் இல்லையா, மங்கள விஷயங்கள் நடக்கும். ஒரு குழந்தைக்கான விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கிறவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அப்பா அம்மா உடம்பு நல்லா இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு உடம்பு நல்லாகும். ஆக குடும்ப விஷயங்கள் அத்தனையிலுமே மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள். தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இரண்டும் கலந்தாற் போல நடக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 புத்தாண்டு.